அயோக்கியாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் மலர்கனையே தயாராக இருக்கின்றது போல் எதிராளியாக என்னுடைய பகையாளி பார்த்திபன் விஜயன் இருக்கின்றாரே இன்று 17 நாள் அமர்கலத்திலே எப்போ கர்ணன் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நான் செல்ல வேண்டும். யாருக்காக பறித்து கொண்டு சண்டைக்கு போகிறீர்கள்? அந்த சொல்லும்படியான பாம்பனின் கொடையோடுக்காக உங்கள் தந்தையாக அர்ஜுனனை எதிர்த்து சண்டைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே. தெரிவிக்கின்றாயே இவ்வளவு நாளாக வாழ வேண்டிய காலத்தை எல்லாம் வான்காலத்தை வீண்காலமாக்கி விட்டு இன்று வந்து நீ தெரிவிக்கின்றாய். இது நான் என்னற படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தியோ பின் புத்தி என்று சொல்வார்கள். செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து என் வான்காலத்தை வீண்காலமாக ஆக்கிவிட்டேன். தம்மையை எடுத்து நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம். துரியோதனன் நல்லவன் அல்ல. அவனுக்காக படித்துக் கொண்டு நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம். என்னோடு இன்னொரு வாழ்க்கை நடத்துங்கள். உயிர் நண்பன் என்ன வாய வைத்த மன்னன் வணங்காமுடி சேகரன் அரவக்கொடி ஒன்றியன் இருக்கின்றானே அவனுக்காக சொன்ன சொல்லை நான் காப்பாற்றுவதற்காக அமரமாகி குருஷேத்திரம் செல்கிறேன். நேரம் கடந்து விட்டு அந்த பாதத்தை அனுசரிக்கும் அந்த பாவியின் கொடியோருக்கா இப்படி கோபத்தை பண்ணலாமோ? சுடர்விளக்கும் வெளித்தம்பிய பலவி அந்த தீவட்டியை போல் இருக்கின்ற அந்த சண்டாளனுக்காக பறிந்து கொண்டு சுடர்விளக்கை நீங்கள் அமைக்கிறார்கள். நான் சொல்வதை கேளுங்கள் சுவாமி. 14 நாள் யுத்தத்திலே ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் அவர் யாவரும் அறியா என்னை அடி உன்னில் அவதரம் கேட்டு உயர் பஞ்சம் உயர் பஞ்ச பாண்டவாரை அடி ஒன்ன மச்ச
உன்னுடைய வார்த்தை கேட்டு ஐவர் ராஜாக்கள் ஒரு நாள் சேர்ந்து விட்டால் எனக்கு என்ன வைகுண்டம் கிடைக்கும்? ஐவர் ராஜாக்கள் ஒரு நாள் சேர்ந்தால் எத்தனை பேர்? 6 பேரு. 6 பேரு. 100 பேர் இருக்கிறார். கௌரவர் என்று துரியோதனன் எத்தனை பேர்? 100 பேர். 99 பேர் இருக்கிறார். அவர் முடிஞ்ச பிறகு எனக்கு 6 வீடியோஸ் அந்த 100 வார்த்தை கேட்டு ஐவர் ராஜாக்களோடு சேர்ந்த 6 சேர்ந்தாலும் சாவுதான். அந்த 99 பேர் ஓட சேர்ந்த 100 சேர்ந்தாலும் சாவுதான். உள்ள மாநில மக்கள் 6 செத்தாலும் சாவு 100 செத்தாலும் சாவு பழமொழி சொல்றாங்களா? அது எனக்கு சொன்னது. யாருன்னு தெரியாத போது எனக்கு இருக்க இடம் கொடுக்க உடுத்தை கேட்கும் ஒரு வாரி வாரி கொடுத்த உங்களை கொஞ்சம் பெரிய கிளியை போல் உங்களுக்கு ஊட்டி ஊட்டி எதற்காக வளர்த்தார் என்றால் தம்பியாகிய பாண்டவர்கள் உங்கள் தம்பி அந்த சண்டாரன் உங்களை பூனைவாயிலே கிளியை கொடுத்தது போல அர்ஜுனனானவர் அண்ணன் என்று தெரியாமல் உங்கள் மீது பணத்தை போட போகிறார். நான் சொல்வதை கேளுங்கள் சாமி. உன்னுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். முன்னே நடந்து போன பிழை எல்லாம் நான் இப்ப கேட்க விரும்பவில்லை. இன்று நான் செல்வது யுத்தத்திற்கு தடையில்லாமல் தாமதம் கொடுத்தா அது சீக்கிரமாக கைலாயபதியாகிய பரம கடவுளை குறித்து நான் பூஜை செய்து வருகிறேன். சீக்கிரம் நீ சாப்பாடு என்று ஐயமன்னவாயத்தரோடு எத்தனின் செவியில் கேட்க வரம் வீழ்ந்து இந்த கருவையால் தவிக்கிறார். முறை எடுத்துரைத்த துரியோதன் நல்லவன் அவனுக்காக பறித்துக் கொண்டு அர்ஜுனனை கொள்வார் என்று போகிறீர்களே. துரியோதனன் கெட்டவன் சுவாமி. சொன்னதை கேளுங்கள், என் வார்த்தை கேளுங்கள் சுவாமி. எத்தனை முறை புத்திகள் சொன்ன போது உன் வார்த்தையை இன்று நான் கேட்க மாட்டேன். இன்று நான் செல்வது அமரமாகி குறித்து நேரம் அதிகமாகி விட்டது. பொய்தான் விழுந்து விட்டது. கிரமனை கொடுப்பாய். எப்படி உன்னிடம் என்னென்று சொல்லுவேன்? எனக்கு ஒரு ஆதரவும் இல்லை. இங்கு தள்ளினார் ஒருவர் உண்டோ? நான் செப்பின வார்த்தையை நீங்கள் சிந்தையில் நிறைத்தீங்க. ஐயா ஒப்பூட
இருந்தேன். அப்படி நீங்கள் குருசேத்திரத்திற்கு சண்டைக்கு சென்றால் அங்கு ஏதாவது வெற்றியோடு உண்டால் பரவாயில்லை, ஏதாவது உங்களுக்கு தீவினை நடந்து விட்டார். என் மகனோடு நான் யாரிடத்திலே அண்டி பிழைப்பது சுவாமி? சுவாமி, நான் செல்வதோ அமரமாகிய குருசேத்திரம். வெற்றி என்பது ஒருவர் பங்கு அல்ல. என்னுடைய கணை பற்றி அவன் எதிரியாக பார்த்திவன் என்று விஜயன் வாழ்வானோ, அல்லது அவனுடைய கை கணைப்பட்டு நான் இருந்து விடுவானோ? அப்படி என்று உனக்கு மனக்கிலாசம் அதிகமாகி மனக்கவலை கொண்டிருக்கின்றார். சண்டை வேண்டாம் என்று நீ இப்ப சொல்ற. இவ்வளவு நாளாக அனைத்தும் கொடுத்து என்னை பாதுகாத்தவன் என் உயிர் நண்பன் துரியோதனன். நம்மள துரோகம் செய்தா நரகத்திலும் கிடைக்காது, நரகத்திலும் நரகம் தான் கிட்டுமா? அப்படி இருக்கின்றபடிதான் ஒரு சமயம் உன்னுடைய வார்த்தையை போல் நான் சென்ற இடத்திலே நான் மரணம் அடைந்தார். என்ன செய்யணும்? என்ன சுவாமி சேர வேண்டும்? யாரோடு சேர்வது? நீ போகாத அந்த கட்டி நகரு அப்படி ஒரு சமயம் காண்டீபம் கடைப்பட்டு அந்த படுகளத்திலே நான் இறந்து விட்டால் அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சுவாமி, அங்க என்ன நடக்கும்? பாண்டவர்களோடு சேர்த்து, அதாவது துரியோதனனோடு சேராது, ஆமா. நீ பாண்டவர்களோடு சேர்த்து விடு என்று சொல்லுகிறீர்களே. ஆமா. இன்னும் ஒரு சந்தேகம் சுவாமி. என்னடி உனக்கு இப்ப சந்தேகம்? துரியோதனனோடு சேராதே, பாண்டவர்களோடு சேர்ந்து விடு என்று சொல்லுகிறேன். ஆமா. இவ்வளவு காலமாக இடிகுலத்தோன் என்றும் தேர்வோட்டியின் பிள்ளை என்றும் சாதி கெட்டவன் என்றும் சூத பொங்கவன் என்றும் குதிரைக்கு கொல்லும் பின்னும் வைக்கக்கூடியவன் இப்படியெல்லாம் உங்களை இழிவாக கேவலமாக பேசுகிறார்களே, நினைக்கிறார்கள். அது எப்படி என்னுடைய உண்மையான குலம் யாரால் தெரியும்? எப்படி ஓ, அதை கேட்கின்றார். சுவாமி. ஏய், அடி போச்ச இது பாண்டவரை நான் போய் உடனே வருவேனோ தெரியாதந்த திறமுள்ள காண்டிபனின் கலையாய் பட்டு அந்த திறமுள்ள காண்டிபன் கடையால் பட்டு இந்த பாதாரிலே நான் விழுந்தேனானா, சிதறிய பாதலிலே நான் விழுந்தேனானா, அந்த சூரசேன ராஜனவன் இந்த செல்வி, அந்த சூரசேனன் இந்த செல்வி சொகத்தான இறைவாரத்த குந்தாதேவி, அவள் சொகைதான என்ற குந்தாதேவி, அவள் மாரடித்து மடி மீதெடுத்து அவள் புரண்டழுவாள் அந்த மதிகுலத்தோன் என்று நீ அறிவாய். அப்படி ஒரு சமயம் நான் இருந்து விட்டார். ஈந்தெடுத்த குந்தாதேவி, ஐயோ மகனே முந்தி வந்த கர்ணா என்று கதறி கதறி அழுவார். அதோடு மட்டும் கிடையாது, நான் இறந்து விட்டா நான் செத்தேன் என்று இந்த தியானை எல்லாம் புரண்டழும், தியானை எல்லாம் புரண்டழும். என் மணிக்கால் எல்லாம் மணிக்கால் எல்லாம் புரண்டாயும் கண்மணி. அப்படி ஒரு சமயம் நான்
இறந்து விட்டால் என்னுடைய மக்கள் மனிதர்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் விருப்பக்கூடியவர் எல்லாம் முந்தி முதலாக பிறந்த சந்திர குணத்து மன்னனாச்சி முதலே புத்தமாதேவிக்கு முதல் உதித்தவனே அப்படி என்று கதறி கதறி தாய் எழுவா அந்த நேரத்திலே சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடி வந்து அழுவார்கள். அன்று என்னை நான் ஈகுலத்தோன் என்ற பெயரை என்னுடைய அன்னை சொந்த பந்தங்கள் மக்கள் மகன் யாவட்டமான பெயர்களாலும் அதிகுலத்தோன் என்று அகில உலகமே அறியும். அதனால் இனி யாதொன்றுக்கும் மிஞ்ச வேண்டாம். ஐவர் ராஜாக்களோடு சென்று மகன் இருக்கின்றானே விதியினால் உதிக்கப்பட்ட விஸ்வகேதனன், நீங்கள் இருவரும் துரியோதனன் வந்து உங்களை அழைப்பார். அவனிடத்திலே செல்ல வேண்டாம். ஐவராஜாக்களோடு சென்று இறந்தவன் மனைவி இருப்பவருக்கு அடைக்கலம் என்று உன்னை யாது ஒரு குறையும் இல்லாமல் என் தம்பிமார்கள் ஐவராஜாக்களும் உன்னையும் மகனையும் வளர்த்து விடுவார். யாதொன்றுக்கும் மிஞ்ச எத்தனை முறை எடுத்துரைத்தால் என் நாட்டை மறுத்து பேசுகிறீர்கள். நீங்கள் குருச்சேத்திரம் நாடி வெற்றியோடு வீடு திருப்புங்கள் சுவாமி. அடி போய் வர அந்த பரிதமன் புரிந்து நான் போய் வர யாதொன்றைக்கு மஞ்ச வேண்டாம். பத்திரமாக மைந்தனோடு நீ அமர்ந்திருப்பாய். அமரமாகி குருச்சேத்திரம் சென்று நான் வெற்றியோடு வருகின்றேன். நீ யாதொன்றைக்கு மஞ்ச வேண்டாம். குருச்சேத்திரத்திற்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த யாரது அலறுகிறது, கோட்டான் ஆனது கூவுகிறது. யாருக்கு என்ன அவகேடு நேருமோ ஒன்றுமே புரியவில்லை. அந்த சமயத்தில் ஐவர் ராஜாக்களும் பாடி கூடாரத்தில் இருந்து இன்று நடப்பது யாருக்கு ஜெயம் யாருக்கு விஜயம் புரியவில்லையே. அப்படி என்று வைகுந்த வாசகனாகிய
பார்த்த முடியா நீடாடி கால வந்திருப்பாய் நான் இப்பேர் ஒரு தகுதிங்க வந்து யார் என்ற விளக்கம் மூணு பேரு அண்ணன் தர்மர் ஒன்று அண்ணன் மிகவும் இரண்டு இந்த தவஞ்சையில் மூன்று அதே பாட்டு மன்னனுக்கும் மாற்றாஜாவிக்கு பிறந்த ஆமா மாற்றாஜாவிக்கு பிறந்த தம்பியாகிய தகுல சகாஜவர் ஐவர் ராஜாக்கள் ஆமா அண்ணன் தருமரோ யம தர்ம அம்சத்தால் கொண்டவர் அண்ணன் பீமனோ கௌரிகளுக்கு எங்களுக்கும் வாக்குவாது ஏற்பட்ட நாளைக்கு வழியில 8 மணி வைத்தான் குளிக்கின்ற குளத்திலே ஆமா ஒரு கோடி எல்லாம் தப்பி பிழைத்துக் கொண்டோம் அதே மாதிரி என் மாமலை ஒரு நாள் தூது கணத்தோம் 18 மனத்தை முடித்து மாமலை தூது கணக்கு போது 18 18 நாள் அமராகி யுத்தம் ஏற்படுத்தினார்